மிதுன ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த குருவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்கார். குருங்கிறது யார்? 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, ராசியிலே உட்கார்ந்திருக்கார். இதுவரை வக்ரமாக இருந்தது. இப்போ மார்ச் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து ராசிநாதனை பார்க்குது. அப்போது உங்கள் செயல்பாடுகள் அத்தனையும் திருப்திகரமாக இருக்கும். கடந்த மாதத்தில் எந்த விஷயத்தில் தொய்வு ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ, எந்தெந்த விஷயத்தில் தடங்களை கொடுத்து கொண்டிருந்ததோ, எந்தெந்த விஷயத்தில் செயல்படுத்த முடியாமல் இருந்தீர்களோ அதெல்லாம் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மிதுனத்துக்கு அமையும். ஏன்னா ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள்னா ஒரு 6-8. இந்த 6-8ல் எந்த கிரகங்களும் இல்லை. அப்போ எல்லாமே இந்த பாக்யஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கு. அப்போது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை சார்ந்ததாக இருக்கும், தொழிலை சார்ந்ததாக இருக்கும், குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கும், குழந்தையை பற்றிய உணர்வுகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். அப்போது இந்த மாதம் தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய, மனதளவில் இருந்து வந்த அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் விடுதலை பெறக்கூடிய, அதாவது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, ஏன்னா உங்கள் ராசிநாதனுடன் தன்னம்பிக்கை காரகிரகமான சூரியனும் அங்கே இணைஞ்சிருக்கு. அப்போது நிச்சயமாக இந்த மாதம் உங்கள் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். திட்டங்கள் தீர்ப்பதில்லை, அதாவது ஒரு திட்டங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த விஷயத்தில் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற அறிவு கூர்ந்த ஞானமான அந்த உதயம் உங்கள் மனசில், ஆழ் மனதில் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ தவறு செய்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இல்லை. அப்போ லக்னத்தில் குருவும், லக்ன அதிபதியை குரு பார்க்கறதுனால பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும். கடவுளினுடைய அனுகிரகம் என்பது சிறப்பு பெறுகிறது இந்த மாதம். பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது. பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும். தொழில் ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில் பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கு. அப்போ 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 5-9 அப்படின்னால இந்த இயற்கையாகி இந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த வகையில் சனி சுக்கிரன் இணைவு 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அரசாங்க ரீதியில் நற்பலன், அரசாங்க எக்ஸாம் எழுதணும், அரசாங்க வேலைக்கு செல்லணும் என்கின்ற அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு இருக்கும். ஏன்னா சூரியன் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், சிம்ம மனையை பார்க்கிறார். சூரியன், அதாவது ஒரு அரசு வேலை, அரசாங்கத்துக்கு போகணும்னா சூரியன் நல்லபடியாக இருக்கணும். அதே சமயத்தில் 5ஆம் அதிபதி போய் 10ல் இருக்கணும். 5-10 கனெக்டிவிட்டி வேணும். அப்போ அந்த வகையில் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், நிர்வாகத்தன்மை சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய அமைப்புகள், ஒளி சம்பந்தப்பட்ட, வெளிச்சம் சம்பந்தப்பட்ட, மின்சாரம் சம்பந்தப்பட்ட, இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமைய இருக்கிறது. வீடு, நிலம், இடம் வாங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பா இந்த காலகட்டம். வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வை பெறுவது சிறப்பு. அங்கே நிலக்காரகனான செவ்வாயும் அங்கே உட்கார்ந்துருக்கு. வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட பாக்யாதிபதியோடு இணைஞ்சிருக்கு. அப்போ நிச்சயமாக ஒரு பாக்கியத்துக்காக ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் சிறப்பை தருகிறது. அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்கள் கனவு, ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையும். காலி இடம் வாங்குவது அல்லது
அல்லது இடத்தை வாங்கிறது, விவசாய நிலத்தை வாங்கிறது, அல்லது வீடை கட்டணுங்கிற எண்ணத்தை கொடுப்பது, வீடு கட்டி அதன் மூலமாக வாடகை வருமானம் பெறச் செய்வது, இப்படி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு எந்த தடையும் இல்லை மிதுன ராசி அன்பர்களுக்கு. குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தருகிறது. ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த மாதம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலம். அப்போ 5க்குரியவன் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் 5ஆம் இடத்தை குரு குழந்தை காரக கிரகம் பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு உங்களுடைய அதாவது எவ்வளவு ஒரு இஷ்ட தெய்வத்தை வளர்ந்திருப்பீங்க, எத்தனையோ கோயில் திருப்பணிகள் செய்திருப்பீர்கள், நல்ல நல்ல விஷயங்கள் செய்திருப்பீங்கள பாருங்க. இந்த மாதம் அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சந்தோஷ உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமைய இருக்கிறது. அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக 100% ஸ்ட்ராங்காக ஆதாரபூர்வமாகவே நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு மாதம் மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு நேர 7ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். 7க்குரியவன் 7ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். அது வக்ரம் இல்லாமல் நிவர்த்தியாகி, அதே சமயத்தில் கலத்திர காரக கிரகம், ஒரு திருமணத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட பாக்யாதிபதியோடு இணைகிறது. அப்போது எந்த வகையில் ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை, வரன் பார்த்து சரியான ரிசல்ட் இல்லாமல் எத்தனையோ வரன் பார்த்து தள்ளி கொண்டே போகி கொண்டிருந்தது, இந்த மாதிரி தடைகளை சந்தித்து கொண்டிருந்த அந்த மிதுனராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்திலிருந்து தடைகள் நிவர்த்தி அடைகிறது. அப்போ திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை, டக்கு டக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையப்பெறுகிறது. அப்போ சுப காரியங்கள் செய்வது உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கோ நல்ல விதமான சுப காரியத்து செய்வதற்கான அமைப்பு, அதை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், இதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் சிறப்பு பெறுகிறது இந்த மார்ச் மாதம். தொழில் ரீதியிலும் கூட சில மாற்றங்கள் சந்திப்பீர்கள். ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கக்கூடிய, ஒரு மாற்றமாக இருக்கணும், ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, ஒரு வேலையில் ஒரு சேஞ்சஸ் வேணும், வேலையில் அப்ளை பண்ணால் வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வேலை சார்ந்த விஷயங்கள் மாற்றத்தை நோக்கி இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம், அல்லது இருக்கின்ற இடத்திலேயே மாற்றங்கள், அதாவது துறை ரீதியான மாற்றங்கள், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பது, உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவது, உங்களை புகழக்கூடிய தன்மை, உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உண்டு. அரசாங்க ரீதியில் நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 15க்கு அப்புறம் 10ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அப்போ அந்த 10ல் இருக்கக்கூடிய சூரியன் திக்பலம் குருவினுடைய வீட்டில் இருக்கிறதும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவதும், பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வருவதும், இதெல்லாமே சிறப்பு தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளி மாநிலம், வெளி ஊர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது. தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்கள் ஜொலிக்கக்கூடிய தன்மை, அல்லது படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்கள் நினைத்தவாரி பிளேஸ்மெண்ட் அடையக்கூடிய தன்மை, வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள். அப்போ வேலை வேண்டும் என்று நினைத்து கொண்டு கடந்த 1 மாதம் 2 மாதங்கள் அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைய இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொழில் ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில், திருமண ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தனா அந்த குரு பகவானை
அதாவது குரு என்கின்ற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு எடுத்துக்கொண்டால் அனைத்திலிருந்திலும் உங்களுக்கு மேன்மையை தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.